ஹாய் ஹலோ அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு ஜுவீஸ் கிச்சன். இன்றைக்கி மார்னிங் வியூ அப்படியே இது திருப்பூர் தானா இல்லை ஊட்டிக்கு எதுவும் வந்துட்டோமா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷனில் அப்படி இருந்ததுங்க கிளைமேட்டு. சும்மா பாருங்கள், கிளாஸ் ஃபுல்லாகவே மிஸ்ட்டு தான். இந்த கிளாஸ் ஓப்பன் பண்ணோம், ஆப்போசிட்டில் ஒன்றுமே தெரியலிங்க. அங்கே நிறைய வீடு இருக்குது. உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுதான்னு நீங்களே பாருங்கள். அவ்வளோ மிஸ்ட்டு. அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எங்கள் வீட்டு பக்கம் அப்படியே அந்த பக்கம் பாஸ் ஆகிறதே தெரிஞ்சதுன்னா பாருங்களேன். நானும் என் பையனும் நல்லா டீ குடிச்சிட்டு அங்கே போய் நின்று ஊதி ஊதி பார்த்துட்டு இருந்தோம். புகையாக வந்தது வாயிலிருந்து. சூப்பராக இருந்தது. ஜஸ்ட் லைக் ஊட்டி அப்படின்னு. இங்கேயே இப்படி இருக்கே, ஊட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு ஆச்சரியத்தோடு பார்த்துட்டு இருந்தேங்க. இன்றைக்கி மார்னிங் பார்த்தீங்கன்னா பூரி மசால். பூரி நல்லா புஃப்னு வர்றதுக்கு நான் உங்களுக்கு ஒரு டிப் சொல்கிறேன். பூரி மாவு நீங்கள் யூஷுவலாக நீங்கள் சப்பாத்திக்கு பிழையிற மாதிரியே பிணைஞ்சிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் நம்ம இலகலாக இல்லாமல் கொஞ்சம் டைட்டாக பிணைஞ்சிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அப்போவே சுடுறீங்க அப்படிங்கிற பட்சத்துக்கு நீங்கள் ஃப்ரீசரில் கூட வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து சுட்டிங்கன்னா சூப்பராக உங்களுக்கு புசு புசுன்னு வருங்க. இன்னொன்று என்னென்னா, பூரி திரட்டுறது கொஞ்சம் ரொம்பவும் லேசாகவும் இல்லாமல் ரொம்பவும் மொந்தமாக இல்லாமல் கரெக்டாக திரட்டிக்கணும். ரொம்ப லேசாக திரட்டிட்டோன்னா இந்த மாதிரி வரும், உங்களுக்கு புஃப்னு வராது. அதுக்காகவே ஒரு பூரி அப்படி சுட்டு உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நல்லா புஸ்ஸுன்னு சாஃப்டாக நல்லா செம்மையாக இருந்தது. இன்றைக்கி இந்த கிளைமேட்டோட நல்ல ஒரு சூப்பர் மசாலு, தென் பூரி. மசால் நம்மளுக்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிற பட்சத்துக்கு நீங்கள் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நீங்கள் வெங்காயம் வணக்கும் போதே ஆட் பண்ணிட்டீங்கன்னா அந்த பிரச்சனை வராது. இது என் பையனுக்காக நான் சுட்ட பூரிங்க. அவனுக்கு மினியேச்சர் பூரி மாதிரி குட்டி குட்டியாக அழகாக சுட்டிருந்தேன். பாய், see you in the next video.